Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இங்கே மேலே காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி லாங் ப்ளீட்டட் ஸ்கர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சாரீ. கஸ்டமர் வந்து இந்த சாரியை முழுசாக யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஃப்ளேர் இருக்க மாதிரி ஒரு ஸ்கர்ட்டும் அதுக்கேற்ற இந்த க்ராப் டாப்பும் அவங்க காமிச்சிருக்க இமேஜில் இருக்க மாதிரி ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற லைனிங் நான் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர்ஸும் க்ராப் டாப்க்கு ஒரு 1 மீட்டர் கிளாத்தும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து ஸ்கர்ட் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனோட க்ராப் டாப் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது சாரியை நல்லா ஃபுல்லாக நான் மடித்து போட்டுக்கிட்டேன். இதில் இருக்க அந்த முந்தான பார்ட்டும் ப்ளவுஸும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். சாரி என்ன அளவு இருக்கோ அதை நல்லா நீட்டாக மடித்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எனக்கு லென்த்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுது. ஒரு 35 இன்ச் இருக்கும். இந்த அளவுக்கு லென்த்தை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா சாரியே உங்களுக்கு இந்த மேலே பார்டரை தவிர்த்து மற்ற ஃபுல்லாகவே உங்களுக்கு லென்த் வந்து ஹைட் தேவைப்படுறதுனால கீழே டக்கு எதுவும் பிடிக்கல. இது நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லை. வேஸ்ட் என்ன அளவு இருக்கோ அவங்களோட அளவுக்கு இந்த கிளாத் அப்படியே நம்ம சுருக்கி கொண்டு வரணும், அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் பண்ண அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேஸ்ட்டுக்கான அளவு கரெக்டாக நம்ம லைனிங்கில் கரெக்டாக அந்த வேஸ்ட்டு இப்போ சப்போஸ் ஒரு 35னா அந்த 35 அளவுக்கு நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு இந்த கிளாத்தை வச்சு அப்படியே நம்ம சுருக்கி கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் பெல்ட்டுக்காக ஒரு 5 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 5 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பெல்ட் வந்து 2 இன்ச் தேவை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இன்ச் 2 இன்ச்னால் 4 இன்ச் வரும். அதனோட ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ 5 இன்ச்சை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இவங்களோட வேஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 34. இதனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5 இன்ச் தேவை. அதுதான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்த கிளாத்தையும் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் அப்படியே வச்சு பார்க்குறேன் கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ எனக்கு கரெக்டாக தான் வருது. இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். என்ன வேஸ்ட் அளவோ இப்போ சப்போஸ் வேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 31 இன்ச்சு உங்களுக்கு வேஸ்ட் இருக்குன்னா அதனோட ஒரு 2 இன்ச் வந்து லூஸ்க்காக கொடுக்கலாம். இன்னொரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக கொடுத்து ஸோ டோட்டலாக வந்து 34 இன்ச்சுன்னு நான் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேலன்ஸ் உள்ள லைனிங்கை ஸோ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். அந்த பெல்ட் போர்ஷன் போக பேலன்ஸ் உள்ளதை அது அப்படியே நான் அந்த 34 இன்ச்சுக்கு அப்படியே சுருக்கி கொண்டு வர போகிறேன். லாஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சோ ஃபர்ஸ்ட்டில் ஒரு 1 இன்ச்சோ மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே நான் ப்ளீட்ஸ் வச்சு எனக்கு நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். அந்த 34 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து முடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச் மாதிரி இப்படி கிளாத் அப்படியே மடித்து வச்சு நான் ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து லைனிங் தான், அதனால் ரஃபாகவே எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ளே தான் போகுது. நமக்கு வந்து அந்த வேஸ்ட் அளவு மட்டும் கவர் பண்ணாலே போதும். நான் அப்படியே நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 1 இன்ச் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ப்ளீட்ஸை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் எனக்கு ஒரு 34 இன்ச் வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு லைனிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த மெயின் கிளாத் சாரியை வச்சு அந்த ப்ளீட்ஸோட அளவுக்கு நம்ம சரி பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் சாரியிலேயே முதல்ல ப்ளீட்ஸ் வச்சுட்டும் எடுக்கலாம், இல்லை லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே சாரியை வச்சு அதுக்கான கரெக்டான அளவை வந்து நீங்கள் ப்ளீட்ஸாகவும் எடுக்கலாம். 2 டைப்லேயும் நம்ம பண்ணலாம். நான் பாருங்கள், இந்த லைனிங் மேலே இந்த சாரியை வச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த மாதிரி பின் குத்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு பின் குத்திட்டு அதுக்கப்புறத்துல இருந்து தான் நம்ம ஒரு 1 இன்ச்சாக இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். நமக்கு மேலே ஒரு 1 இன்ச் இருந்ததுன்னா அந்த 1 இன்ச் கீழே ஒரு 2 இன்ச் கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு ப்ளீட்ஸ் கீழே மொத்தமாக 3 இன்ச் இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளாத் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே 1 இன்ச் இருக்கும், கீழே வந்து நம்ம நார்மலாக வந்து 2 இன்ச் கொடுப்போம் இல்லையா, 2 இன்ச்சுன்றதை 4 இன்ச்சு கொடுத்திங்கன்னா கிளாத்தை வந்து எவ்வளோ கிளாத்தாக இருந்தாலும் அந்த வேஸ்ட்டோட அளவுக்கு நம்ம மினிமைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகேவா?
இப்போ நான் செகண்ட் சொன்ன மெத்தடில் தான் பண்ணுறேன். மேலே உங்களுக்கு பார்க்க 1 இன்ச் இருக்கும். ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த உள்ள ப்ளீட்ஸையும் போய் கவர் ஆகிருக்கும். ஸோ மேலே 1 இன்ச் இருக்கும், கீழே வந்து 4 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிளாத்தை யூஸ் பண்ணும்போது ஃப்ளேர் வந்து ரொம்ப நல்லா அழகாகவே நல்லா நீட்டாகவே கிடைக்கும். இது உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். தெரியுதுங்களா? இந்த 1 இன்ச்க்கான கிளாத்தை தவிர்த்து அதுக்கு அடுத்த 1 இன்ச் கீழேயும் அந்த கிளாத் வந்து நல்லா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நான் அடுத்தடுத்த ப்ளீட்ஸை இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நார்மலாகவே என் வாய்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இப்போ இந்த கோல்டு வேறு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது, எடிட் பண்ணி போடணும்னு இருக்குது. பட்டு கொஞ்சம் கோல்டெல்லாம் இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு பின் குத்தி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த சாரியை ஓவராலாக மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுதோ இந்த வேஸ்ட் அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளேர் கொடுத்து நான் ஃபுல்லாகவே பின் குத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். இது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு ப்ளீட்ஸ்க்கு ஒரு 1 இன்ச் ப்ளீட்னால் அது கீழே எவ்வளோ கிளாத் கொடுக்கலாம் அப்படின்றத ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு இதுவாக நம்ம போட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஸ்டிச் பண்ணியும் காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பண்ணலாம். இப்போ நான் அதை அப்படியே நீட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் நீங்கள் பெல்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 1/2 இன்ச்னால் 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கொண்டு வரேன். நீங்கள் இதை வந்து ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணிவிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அயர்ன் பண்ண போகிறேன். நூல் வேறு கட் ஆகிட்டே இருக்குது. இது பாருங்கள், என் கையில் போட்டிருக்க வாட்ச் ரொம்ப ஆசையாக வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாட்ச்சு. அது வாங்கி ஒரு 6 months தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டி நகர் போகிறப்ப தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக வேறு கலர் பார்த்தேன். அந்த பையன் சொன்னான், இது வாங்கிக்கோங்கக்கா, ரொம்ப நல்லாயிருக்கும், கலரில் ஷேட் ஆகாதுன்னு சொன்னான். அதனால் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப எனக்கு பிடிச்சமான வாட்ச்சு. ரோட் சைடு ஷாப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக வண்டியில் போகிறப்ப அது ரோட் சைடில் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது இல்லையா? ரொம்ப அந்த பின்னெல்லாம் ரொம்ப லூஸாக இருந்திருக்கு. நான் சரியாக லாக் பண்ணலையா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த வாட்ச் அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப அது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிஸ் ஆகணும்னு இருக்க போல். சரி, ஓகே, பரவாயில்ல, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்டிச் போட்டோம்ல, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அடுத்த தையல் அதே மாதிரி அந்த ப்ளீட்ஸை ஒட்டின மாதிரியே நம்ம மறுபடியும் ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மேலே எப்படி இருக்கோ அதே ஆங்கிளில் நம்ம இந்த மாதிரி ப்ளீட்ஸை வந்து எடுத்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட பாவாடை லென்த் என்னவோ அதை வந்து 3ஆவோ 4ஆவோ டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இந்த ஸ்டிச் வந்து போடணும். பட் தையல் போடும்போது எல்லாமே பெரிய தையலாக போடுங்க. அப்போ தான் நம்ம அதை ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிரித்து விட ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம ஜிப் வச்சிடலாம். ஜிப்புக்கு இந்த கார்னர் எடுத்துக்கலாம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஜிப் வந்து எனக்கு சேம் கலராக கிடைக்கல, அதனால் நான் பிளாக்கே எடுத்துக்கிட்டேன். சைடு வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஜிப் வைக்க போகிறோம். ஜிப்போட லென்த் எந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். நான் ஒரு 9 inch கிட்ட கொடுக்குறேன். 9 இல்லை 8 உங்களோட விருப்பம்தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜிப் வந்து கம்பல்சரி கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும், சீட் போர்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஜிப் கொடுத்தா தான் அந்த சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை கால் வழியாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதனால் ஜிப் கம்பல்சரி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ஜிப்பை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். பாருங்கள், இப்படி டர்ன் பண்ணணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேயே நம்ம வந்து அந்த ஜிப் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பின் குத்திக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் அந்த பொசிஷன் மாறிடுச்சுன்னா நமக்கு ஜிப் வந்து தப்பாக வந்துடும். இதுக்கு வந்து சிங்கிள் ஃபுட்டர் வந்து நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கரெக்டாக அந்த ஜிப்பை ஒட்டின மாதிரியே ஜிப்பை இந்த மாதிரி நீக்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஜிப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது லைட்டாக இப்படி கையில் இந்த நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் அது லைட்டாக இப்படி தள்ளி பிடிச்சிட்டு நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இந்த கையில் ரைட் ஹேண்டில் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் அந்த ஜிப்பை வந்து லைட்டாக மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கார்னர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து நல்லா விழுந்துடும். நம்ம மார்க் பண்ண அளவு வரலாம் நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஜிப் போட்டோன்னே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இன்னொரு பக்கத்தில் கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பாருங்கள், இப்படி வச்சு பார்க்கணும். நம்ம இப்படி வச்சு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா, கரெக்டாக இருக்குமான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்துலேயும் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஜிப் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறேன். அதே மாதிரி அந்த ஜிப்பரை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் நம்ம நல்லா ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அந்த ஜிப்பை ஒட்டி தைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும். நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிப் போட்டு காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியல இல்லையா, நம்ம நல்லா அதை நீக்கி பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் அப்படியே விட்டோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போ இந்த மேலே இருக்க ஜிப் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உள் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம பேலன்ஸ் விட்டதுலேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எங்கே நம்ம லாஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருந்தோமோ அந்த இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச் முன்னவே நம்ம இந்த மாதிரி நீடில் அதில் நிறுத்திட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் எண்டு வரலும் 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே நம்ம வந்துடலாம். பாருங்கள், ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா நல்லா நீட்டாக வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்களுக்கு வந்து நான் அப்போல்லாம் இதெல்லாம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் புதுசு. அப்போ என்கிட்ட ஒரு லெஹங்கா வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ஜிப்பு வைக்கிறதுலாம் தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே பக்காவாக தைச்சிட்டேன். அவங்களுக்கு ஹிப் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். அங்கே போட்டு பார்க்குறாங்க, அவங்களால அந்த ஹிப்பை தூக்கி ஹிப்லேருந்து மேலே ஏறவே இல்லை. அங்கேயே இடிக்குது. உங்கள் வேஸ்ட்டில் வரணும் இல்லையா அந்த பெல்ட்டு, அது வரல. எனக்கு ஒரே கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்து திரும்ப எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த சைடில் வந்து ஜிப் அட்டாச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அது ஒன்று தான் மிஸ்டேக்கு, பட் அது போட்டால் தானே உங்களுக்கு ஃபினிஷிங்கே இருக்கும். அதுதான் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறத்துல வந்து எல்லாத்துலேயும் கம்பல்சரி யார் ஒல்லியாக இருக்காங்களோ குண்டாக இருக்காங்களோ எப்படியா இருந்தாலும் அந்த ஜிப் வந்து நம்மளோட கடமை, அதை வச்சு கொடுத்துடணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இங்கே மேலே இருக்க ஜிப் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து பெல்ட் வைக்க போகிறோம். நான் நல்லா லைட்டாக ஒரு அயனும் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து வந்து பெல்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லைனிங்கு, அதுக்கு மேலே நம்மளோட மெயின் கிளாத் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து சுற்றிலும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நான் ஆல்ரெடி இந்த பெல்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். லென்த் வந்து உங்களோட வேஸ்ட் அளவு, அதனோட ஒரு 3 இன்ச் ஆர் 4 இன்ச் வந்து லூஸ்க்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப கொடுக்கக்கூடாது. அது பெல்ட் வந்து டைட்டாக இருக்கணும் இல்லையா. மேக்ஸிமம் வந்து ஒரு 3 கொடுத்தீங்கன்னா 2 இன்ச் வந்து உங்களுக்கு லூஸ்க்கும் ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கும் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா போதும். ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 1 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். மீதி 2 இன்ச்சு உள்ளேயும் வெளியும் நமக்கு வரும். உள் சைடும் கவர் ஆகணும், வெளி சைடும் கவர் ஆகணும் இல்லையா, அதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் லைனிங்கு கேன்வாஸு மெயின் கிளாத் வச்சு சுற்றியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த பெல்ட்டெல்லாம் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது லைட்டாக ஒரு மாதிரி க்ராஸாக இருந்தாலும் பெல்ட்டோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக ஸ்டிஃபாக இருக்காது. ஒரு மாதிரி லைட்டாக மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தை நல்லா ஈவனாக அப்படியே நான் மடித்து வச்சுக்கிறேன்.
லைட்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அயன் பண்ணிக்கிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் அந்த பெல்ட்டோட அந்த ஃபோல்டிங் சைடில் லைட்டாக ஒரு அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் ஒன்று ரஃபாக ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் இன்னும் நல்லா நீட்டாக வரும். ஆக்சுவலாக நான் இதில் போடல. இப்போ ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளியே இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்கர்ட் வச்சு அந்த ரைட் சைடில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்போதும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெளிப்பக்கம் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச் மட்டும்தான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம இந்த பெல்ட்டையும் இந்த ஸ்கர்ட்டையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். எல்லா தையலுமே 1/2 இன்ச்சில் தான் இருக்கணும். நீங்கள் அதில் 1/2 இன்ச் கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ கொடுத்திங்கன்னா அளவெல்லாம் தப்பாக போயிடும், நீட்டாக இருக்காது. அது இல்லாமல் வந்து நம்ம உள்ளே போட்டிருக்க தையலும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதை ஒரு வாட்டி உட்காந்து பிரிக்கணும். அதுக்கு நம்ம பண்ணும்போதே பொறுமையாக நிதானமாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு ஒரு வேலை முடியும். நான் இதை அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். ப்ராக்டிஸ் தான் மெயினு. 1 2 தைச்சிட்டு எனக்கு ஃபினிஷிங் வரலை அப்படின்னு சொல்லாமல் நம்ம நிறைய துணியை வந்து அதில் உட்காந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த தையலை வந்து நம்ம பழக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். நம்ம எப்படி ஒரு புதுசாக ஒரு ஸ்கூட்டி வாங்கினா உட்காந்து அது நல்லா நம்மளோட கைக்கு அதை பக்குவப்படுத்துகிறோமோ, இப்போ நம்ம நினச்சோம்னா அந்த வண்டியை நிறுத்தணும், நினச்சோம்னா ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் நம்ம எப்படி வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஸ்டிச்சிங்கையும் இந்த மிஷினையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்போனா அது உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ பாருங்கள், பெல்ட்டை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் இருக்க 1/2 இன்ச் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை நான் இந்த மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே உள் பக்கமாக இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா மடிக்கும் போது நல்லா ஈவனாக நீட்டாக மடிச்சுக்கோங்க. நான் அப்படியே இதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு வரேன். இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத்லாம் வெளியே வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு உள் பக்கமாக தள்ளிடலாம். நான் அப்படியே அந்த தையலுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். பெல்ட் பொசிஷன்லாம் ரொம்ப இழுத்திங்கன்னா துணி வந்து ஷேப்லாம் மாறிடும். அதனால் இழுக்காமல் கொள்ளாமல் நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கிராஸ் இல்லாத கிளாத்தாக எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஓப்பனில் இருந்ததா, அதை நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த எண்டில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டால் தான் அந்த துணி வந்து பார்க்க நல்லா பெல்ட் வந்து நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸோடு இருக்கும். அதனால் அங்கே ஒரு கம்பல்சரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கார்னர்லேயே போடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். ஒரு 10 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். வித்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இல்லை 3 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ராங் சைடு ரைட் சைடு ஒன்றா இருக்க மாதிரி மடிச்சுட்டு ராங் சைடு மேலே ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் தள்ளி நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லரிங் புதுசாக பழகுறவங்க கஸ்டமர்கிட்ட வாங்கணுமேன்னு சொல்லி பயப்படாதீங்க. நீங்கள் அதை வாங்கி பண்ண தான் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு பாடி ஷேப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நமக்கு மட்டுமே தைக்கிறோன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரே பாடி டைப் தான். பட் நம்ம மற்றவங்கள்ட்ட எடுக்கும்போது தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடி டைப் இருக்கும். உங்களுக்கு 1008 டவுட் வரும். அது நீங்கள் பண்ண தான் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்களுக்கு இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும், இவங்களுக்கு இவ்வளோ வச்சா சரியாக இருக்கும்ன்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தை இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், அங்கே உள்ள ராயேஜஸை ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் திருப்பிட்டு அதுக்கு மேலே அந்த கொக்கி வைக்கிறதுக்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 லூப் இருந்தால் போதும். ஏன்னா இது அந்தளவுக்கு நம்ம லூஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ ஒரு 1 or 2 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற லூப் மட்டும் கொடுத்தாலே போதும். அதுக்கு மேலேயே அவங்களால இழுத்து போடவும் முடியாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து சைடில் வந்து ஜிப் கொடுத்துருக்கோம். அதனால் அதுக்கான ஆப்ஷன் இல்லை. இதே நீங்கள் நாடா கொடுத்துருந்தீங்கன்னா நாடாவை நல்லா சுருக்கிக்கலாம்.
அதில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் அதெல்லாம் பண்ண முடியாது. இதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுதான், ரொம்ப நாள் வச்சு போட முடியாது. ஒரு குறிப்பிட்ட சைஸ் தான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். பட் அந்த இதெல்லாம் எலாஸ்டிக் வைக்கிறதோ இல்லை நாடா வைக்கிறதோ இன்னும் கொஞ்சம் நாள் கூட நம்ம வச்சு போடலாம், நல்ல லூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஹூக் எங்கே வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே சரியாக வச்சுக்கிறேன். இப்படி வச்சு பார்க்குறேன், எனக்கு சரியாக வருது. ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வாய்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் கோல்டாக இருக்குது. பாருங்கள், நான் இது எல்லா சைடும் அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த எங்கே ஹோல்ஸ் வருதோ அந்த இடம் மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற எல்லாமே நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே இந்த ட்ரெஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே இருக்க க்ராப் டாப் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் கொடுத்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஸ்கர்ட் போர்ஷனுக்கு சாரியில் முழுசாக இந்த பிளெயினாக இருக்க ஃபுல் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நல்ல ஃப்ளேரு, பட் என்னால் அதை வீடியோவில் காட்ட முடியல, ஏன்னா நான் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம வீடியோவே இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அதுதான் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ.